Hi, this is Veda from Equity Trade Education. ஆப்ஷன் பையிங் ஒரு கேம்லிங்கா. ப்ரொபோஷனல் ட்ரேடர்ஸ் வந்து ஆப்ஷன் பையிங்கில் எந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறாங்க, இந்த கேம்லிங் அப்படிங்கிறது முதல்ல ட்ரேடிங்கில் எப்படி மாறிச்சு, இப்போ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் நம்ம அலசி ஆராய போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நாம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு அப்டேட் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். வாங்க நம்ம இப்போ சப்ஜெக்டுக்குள்ள போகலாம். இப்போ ஆப்ஷன் பையிங் இது வந்து எப்படி கேம்லிங்கா மாறிச்சு. முதல்ல கேம்லிங் அப்படின்னா என்ன? உதாரணத்துக்கு ஒரு லக்க பேஸ் பண்ணி நம்ம ஒரு பிஸ்னஸ்லேயோ இல்லை ஏதோ ஒரு அசட்லேயோ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினால் அதுவும் ஒரு கேம்லிங் தான். ரெண்டாவது, ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது நம்ம அதில் ஒரு பர்டிகுலரான ஒரு அமௌண்ட்டை வச்சு நம்ம அதில் ஒரு பெரிய ப்ராஃபிட் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்தாலும் அதுவும் ஒரு கேம்லிங் தான். கிட்டத்தட்ட அந்த கேம்லிங் அப்படிங்கிறது ஒரு ஷார்ட் டைம் பீரியடில் ஒரு பெரிய க்ரௌத்தை வந்து எதிர்பார்க்கறதே ஒரு கேம்லிங் தான். இது நான் சொல்ல பல பங்குச்சந்தை சார்ந்த வல்லுநர்கள் சொன்ன ஒரு விஷயம். இப்போ ட்ரேடிங்னா என்னங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இப்போ நம்ம வந்து நம்ம கிட்ட இருக்கிற ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை வச்சு நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அந்த பிஸ்னஸ் வந்து எப்படி க்ரௌத் ஆகுதோ அந்த க்ரௌத்தை வச்சு நம்ம அதில் வந்து ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸை வந்து நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். அதை நம்ம எப்படி வந்து நல்ல ஒரு மெத்தடில் நம்ம வந்து ஒரு செயல் திட்ட முறையில் வந்து பண்ணுறது ஒரு ட்ரேடிங்னு வந்து நம்ம சொல்லலாம். இப்போ இந்த ஆப்ஷன் பையிங் அப்படிங்கிறது எந்த இடத்துல கேம்லிங்கா போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது முதல்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி மார்க்கெட்ல வந்து உங்களுக்கு இந்த மெத்தட் வந்து நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எக்ஸ்போஷர் அப்படிங்கிறது ஒவ்வொரு புரோக்கர்ஸுமே வந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட உங்க கையில 50,000 இருந்தா போதும், நீங்க 5 லட்சம் வரைக்கும் நீங்க என்ன பண்ணலாம்னா இன்ட்ராடேல ஈக்விட்டி ட்ரேட் வந்து பண்ணலாம். ஸோ இப்போ வந்து எக்ஸ்போசர் வந்து குறைச்சிருக்காங்க. பர்டிகுலரா ஒரு சில ஸ்டாக்ஸஸ் வந்து 10x லிவரேஜ் வரைக்கும் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அது ஒரு மினிமம் லிவரேஜ்னு தான் வந்து நம்ம சொல்லணும். இந்த இடத்துல செபி ஒரு ரியாக்ஷன் பண்ணுது. ஸோ அதுக்கப்புறமா இந்த லிவரேஜ் வந்து ஒரு கண்ட்ரோலுக்குள்ள வருது. ஸோ இந்த லிவரேஜ் கண்ட்ரோலுக்கு வந்ததுக்கு அப்புறமா என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஈக்விட்டியில உங்களுக்கு இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருமே அப்படியே ஆப்ஷனுக்கு வந்து டைவர்ட் ஆகுறாங்க. ஸோ இந்த ஆப்ஷனுக்கு ஏன் டைவர்ட் ஆகுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சின்ன அமௌண்ட்டை வச்சு நம்ம ஒரு பெரிய லெவல்ல வருமானம் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டே வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா கேம்லிங் தான். ஸோ அப்போ ஒரு சின்ன அமௌண்ட்டை வச்சு நம்மளால ஆப்ஷன்ல ஒரு ட்ரேட் எடுத்து நம்மளால ப்ராஃபிட்டே பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா பண்ணலாம். அதை வந்து அதுக்கான டைமிங் வந்து கொடுத்தா மட்டும்தான் அந்த அமௌண்ட் ஒரு க்ரோத் ஆகும். இப்போ ஆப்ஷன் பையிங்லேயே வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 100% வரைக்கும் ப்ராஃபிட் எடுக்கிற ட்ரேடர்ஸும் வந்து இந்தியாவில் இருக்காங்க. அவங்க என்னென்ன விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து 1 by 1 ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். முதல் விஷயம், அவங்க வந்து எடுக்கிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா லிமிட்டான ட்ரேடு. அதாவது அவங்க வச்சிருக்கிற கேபிட்டல்ல 20% தான் வந்து என்னன்னா ஒரு ஆப்ஷன்ல ஒரு பை பண்ண போறாங்க அப்படின்னா அந்த 20% கேபிட்டலை தான் அவங்க யூஸ் பண்றாங்க. பட் அதுக்கும் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா
ஒரு டைம் கொடுக்குறாங்க. அந்த டைம் வந்து உங்களுக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த 20% இருக்கிற அந்த கேபிட்டலை உங்களுக்கு அப்படியே டபுள் ஆகுது. ஸோ இது வந்து அதுக்கான டைம் கொடுத்து உங்களுக்கு அந்த வேல்யூவேஷனை அவங்க கேப்சர் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட இது வந்து ஒரு கோல்டன் ட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எப்படி பார்த்தீங்கன்னாலும் இதோடைய ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது 50%க்கு மேலே தான் வந்து இருக்குது. சரி, இப்போ இதை வந்து எப்படி நம்ம பண்ணலாம், இதுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசிஆர் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி இதை ஒவ்வொருத்தரும் ஃபாலோ பண்ணுறாங்க அவங்களுடைய ட்ரேடிங் மெத்தடுக்கு தகுந்த மாதிரி. டிசிஆர் அப்படின்னா என்ன? ஸோ டிசிஆர் அப்படிங்கிறது ட்ரெண்ட் சேஞ்ச் ரிவர்சல் அப்படின்னு நம்ம மூணா அதை பிரிக்கணும். ஸோ ரெகுலராக உங்களுக்கு ஒரு ட்ரெண்டில் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கிறது உங்களுக்கு ஒரு சேஞ்ச் ஆகிட்டு அங்கேருந்து ஒரு ரிவர்சல் கொடுக்கும்போது தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா என்ட்ரியே வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது மாதத்தில் நம்ம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ரேடுல இருந்து 2 ட்ரேடு தான் வந்து உங்களுக்கு அதிகபட்சமான வாய்ப்பே இருக்கும். அந்த மாதிரி ஒரு ட்ரேடை வந்து நம்ம ஆப்ஷன் பையிங்கில் கிட்டத்தட்ட மந்த்லி எக்ஸ்பைரியை வந்து சூஸ் பண்ணி எடுக்கிறாங்க. அதுவும் குறிப்பாக இப்போ நம்ம வந்து ஏப்ரல் மந்த்தில் இருக்கோம் அப்படின்னா இந்த மந்தோடைய எண்டுக்கு வர்ற நேரத்தில் உங்களுக்கு அந்த ட்ரெண்டு வந்து உங்களுக்கு ஒரு சேஞ்ச் ஆகி ரிவர்சல் ஆகுது அப்படின்னா நெக்ஸ்ட் மந்தோடைய லாஸ்ட் வீக்கோடைய எக்ஸ்பைரியை தான் வந்து அவங்க சூஸ் பண்ணி எடுக்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அதோடைய டிகே வேல்யூ உங்களுக்கு கம்மியாகவே இருக்கும். ரெண்டாவது அதில் என்ன நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுறதுங்கிறதையும் நம்ம வந்து ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 250 ரூபா இருக்கக்கூடிய ஒரு மந்த்லி ப்ரீமியம் நீங்கள் வாங்கினீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து 100 ரூபாய்க்கு நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் போட்டிங்கனாலும், அதாவது கிட்டத்தட்ட 150 ரூபா வரைக்கும் கீழே இறங்குது அப்படின்னா 100 ரூபாய் நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சிங்கன்னா கூட அதில் உங்களுக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுறது அப்படிங்கிறது ரொம்ப கம்மியான ஒரு ப்ராபபிலிட்டியாக இருக்கும். அதே நேரம் அந்த 250 ரூபா இருக்கிற ஸ்கிரிப்டுக்கு நீங்கள் உங்களுக்கு ஒரு 10 நாள் நீங்கள் டைம் கொடுத்தீங்கனாலும் அது உங்களுக்கு அப்படியே 500 இல்லை 700 வரைக்கும் கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் அந்த ஸ்கிரிப்டில் உங்களுக்கு இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம ஒரு சிம்பிளாக நம்ம என்ன தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை வச்சே வந்து நம்ம அதை எப்படி பண்ணலாங்கிறதையும் வந்து பார்க்கலாம். ஒரு சிம்பிளான ஒரு டூலை நம்ம கூட எக்ஸாம்பிளுக்கு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ட்ரெண்ட் சேஞ்ச் ரிவர்ஸலை வந்து நம்ம ஒரு ப்ரெடிக்ட் பண்ணிக்கிறதுக்காக எம்ஏசிடியை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். வாங்க சார்ட்டில் நம்ம போவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஸ்கிரிப்டை எடுத்து நம்ம அனலைஸ் பண்ணுறது ஒரு டெய்லி டைம் ஃப்ரேமில் வந்து நம்ம வந்து ஒரு மந்த்லி நம்ம ஒரு ட்ரேடை வந்து ஹோல்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா டெய்லி டைம் ஃப்ரேம் வந்து சூப்பராக ஒர்க் ஆகக்கூடிய ஒரு டைம் ஃப்ரேம். ஸோ இதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா 4 ஹவர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ டெய்லி டைம் ஃப்ரேம் தான் வந்து எனக்கு ஒரு பர்டிகுலராக ஒரு நல்ல வந்து என்ட்ரி பாயிண்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு டைம் ஃப்ரேமாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக எம்ஏசிடியை நம்ம வந்து எடுத்துருக்கோம். ஸோ இந்த எம்ஏசிடியில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிவர்சல் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு இது வந்து ரொம்பவே ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு டூல். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எம்ஏசிடியில் எல்லாருக்குமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எம்ஏசிடி லைன் ஒன்று இருக்கும். நம்ம அதே மாதிரி சிக்னல் லைனுங்கிறது ஒன்று இருக்கும். இப்போ நம்ம இது வந்து உங்களுக்கு எம்ஏசிடி லைன், அதே மாதிரி உங்களுக்கு இந்த லைன் வந்து சிக்னல் லைன். இப்போ எந்தெந்த இடத்துலலாம் நமக்கு வந்து டேர்னிங் பாயிண்ட் ஆகிருக்குது, இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிவர்சல் ஃபார்ம் ஆகுது. அதே நேரம் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து சிக்னல் லைனை வந்து எம்ஏசிடி லைன் வந்து உங்களுக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா கட் ஆகி உங்களுக்கு ஒரு க்ளோசிங் நடக்குது. அதுக்கப்புறமா மார்க்கெட் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா நல்ல ஒரு ஃபால். அதே நம்ம ஒரு சேம் கான்செப்டில் உங்களுக்கு அந்த அப் ட்ரெண்ட் லெவலுக்கு நம்ம வந்து
பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நமக்கு என்ன ஆகுதுன்னா அந்த சிக்னல் லைனை கட் பண்ணி உங்களுக்கு ஓவரால் ஒரு க்ளோசிங் நடக்குது. கிட்டத்தட்ட இந்த இடத்துல இருந்து மறுபடியும் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு லாங் கிட்டத்தட்ட இது நடக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6-7 ட்ரேடிங் செஷனில் ஒரு பிக்கெஸ்ட் ப்ராஃபிட் வந்து நடந்திருக்கு. ஸோ இதை இப்போ நம்ம 1 by 1 வந்து நம்ம செக் பண்ணோம்னா நமக்கு கிளியராகவே வந்து புரிஞ்சிடும். இப்போ நமக்கு இந்த இடத்துல நமக்கு என்ன ஆகுதுன்னா கண்டினியூஸ் ஒரு ஃபால், இங்கேயுமே அதே மாதிரி உங்களுக்கு சிக்னல் லைனை கிராஸ் பண்ணி கீழே க்ளோஸ், அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டவுன்ஃபால், திரும்ப உங்களுக்கு இந்த இடத்துல நமக்கு அதே ஒரு சிக்னல் ஐடென்டிஃபிகேஷன் கொடுக்குது. உங்களுக்கு இந்த இடத்துல இருந்து திரும்ப என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு அப் ட்ரெண்ட். ஸோ இதை வந்து ஒரு ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு டூல்ஸை யூஸ் பண்ணுறது தப்பு கிடையாது. ரெண்டாவது, ட்ரெண்டை வந்து நம்ம கரெக்டாக நம்ம கேப்சர் பண்ணிட்டோம்னா இந்த பர்டிகுலர் ஒரு ட்ரேடு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அது ஒரு பிக்கெஸ்ட் ப்ராஃபிட்டை நமக்கு கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு உங்களுக்கு செட் ஆகக்கூடிய ஒரு மெத்தட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஆப்ஷன் பையிங் கேம்லிங்கில் ஒரு ஏற்கனவே நம்ம ஒரு முன்னால் போட்டிருந்த ஒரு வீடியோவிலே சொல்லியிருந்தோம், ஆப்ஷன் பையிங் அப்படிங்கிறது ஒரு பொன் முட்டையிடுற வாத்துன்னு சொல்லி. ஸோ அந்த லெவலுக்கு இதில் பெனிஃபிட் இருக்குது. அதை எப்படி நம்ம பண்ணுறோங்கிறத ஒரு நல்ல ப்ராக்டிஸ் எடுத்து பண்ணும்போது கிட்டத்தட்ட நல்ல ஒரு ப்ராஃபிட்டை நம்ம ஏர்ன் பண்ணலாம். ஸோ இதை நீங்கள் பேக் டெஸ்ட் கூட பண்ணி பாருங்கள். நீங்கள் இதை கம்பல்சரி யூஸ் பண்ணணுங்கிறது இல்லை, உங்களுக்கு எது செட் ஆகுதோ நீங்கள் அதை வந்து நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம். RSI எடுத்துக்கலாம், சூப்பர் ட்ரெண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்கு நம்ம வந்து நம்ம பண்ணி வச்சுருக்கிற அனலைஸுக்கும் அதில் ஒரு என்ட்ரி பாயிண்ட் வருதாங்கிறத நம்ம கேப்சர் பண்ணுறதுக்கு தான் வந்து அடிஷ்னலாக நம்ம இதை ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இதை யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்.